இந்த ஆண்டு பொறியியல் படிப்பு கலந்தாய்வில் போட்டி கடுமையாக இருக்கும் என்று கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு கலந்தாய்வு எப்படி இருக்கும் என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். கண்டிப்பாக போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் குறையும். இதுக்கு சொல்லணும் அப்படின்னா, போன வருஷம் 200க்கு 200 102 பேர் இருந்தாங்க. 200க்கு 200 வாங்கினோம். இந்த வருஷம் 65 பேர் தான் இருக்காங்க. 195ல் கட் ஆஃப் வந்து போன வருஷம் 2911 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 2862 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதே ஒரு எண்ணிக்கை கம்மியாக இருக்கும்போது இந்த 195 to 200 வந்து கண்டிப்பாக கட் ஆஃப் கொஞ்சம் குறையும். 190 to 195 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், பெரிய வித்தியாசம் கிடையாது. உதாரணத்துக்கு 193ல் போன வருஷம் 4390 பேர் இருந்தாங்கன்னா இந்த வருஷம் 4756 பேர் இருக்காங்க. 190ல் 7706 பேர் இருந்தாங்கன்னா 8813 பேர். ஒரு கொஞ்சம் மார்ஜினல் இன்க்ரீஸ் தான். அதனால் வந்து கட் ஆஃப் வந்து அந்த 190 to 195லையும் பெரிய வித்தியாசம் இருக்காது, ஆல்மோஸ்ட் சேம். பட் 190க்கு கீழே வாங்கின மாணவர்கள் 190க்கு கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து கொஞ்சம் உயர்வதற்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதாவது 180 to 190 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 to 2 மார்க்ஸ் கண்டிப்பாக கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு 180 கட் ஆஃப் வந்து போன வருஷம் 18,825 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 24,900 பேர் இருந்தாங்க. 170 to 180 கட் ஆஃப் இன்னும் ஜாஸ்தி ஆகும், ஆல்மோஸ்ட் 5 மார்க் 7 மார்க் வரைக்கும். காரணம்னா 170க்கு வந்து போன வருஷம் 33,054 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 43,996 பேர், ஆல்மோஸ்ட் 10,000 பேர் ஜாஸ்தியாக இருக்காங்க 170 கட் ஆஃபில் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கட் ஆஃபுக்கு. அதே மாதிரி 150 இந்த 120 அப்போது 120லேருந்து 150 மார்க் வந்து கண்டிப்பாக ஒரு 8 மார்க் 10 மார்க் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 170 180 ஒரு 5 மார்க்கு, 180 to 190 வந்து ஒரு 2 மார்க், அந்த மாதிரி 190 to 195 ஓரளவுக்கு அதே மாதிரி இருக்கும். 195 to 200 கொஞ்சம் கட் ஆஃப் குறையும். அடுத்தது என்ன காரணம்னா, இந்த வருஷம் போட்டி ஜாஸ்தியாக இருக்குது. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் விண்ணப்பங்கள் கூட ஜாஸ்தி, ஒரு பெரிய ரெக்கார்டே ஏற்படுத்தியிருக்காங்க. போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2023ல் 1,76,744 பேருக்கு வந்து ரேங்க் கொடுத்தாங்க. இந்த வருஷம் 1,97,601 பேருக்கு ரேங்க் கொடுத்துருக்காங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 20,857 பேர் ஜாஸ்தி. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 20,800 பேர் ஜாஸ்தி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு கடுமையான போட்டி பொறியியலில் எதிர்பார்க்கலாம். சீட்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு 30,000 பக்கம் சீட்ஸு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது வேக்கன்சி, அதாவது இன்ஜினியரிங் பொறியியலில் வேக்கன்சி போன வருஷம் என்ன நிலைமையில் இருந்ததோ ஆல்மோஸ்ட் அது இந்த வருஷம் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு அதுக்கு எல்லாமே கொஞ்சம் மவுசு ஜாஸ்தியாக இருக்குது, மாணவர்களுடைய ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றபடி இந்த சிவில் இந்த மெக்கானிக்கல் இதுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் இன்னும் வந்து அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் மாணவர்களிடையே அந்த வந்து எதிர்பார்ப்பில் மாணவர்களிடையே வந்து ஆர்வம் வந்து ஜாஸ்தி இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த படிப்புகள் தான் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து ஒரு கடுமையான போட்டி ஏற்படலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.